Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல புசுன்னு சாஃப்ட்டா இருக்கக்கூடிய பன்னு தாங்க பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் எடுக்காதுங்க. மாவு ஊறறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். மத்தபடி நமக்கு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பன்னு செய்யறதுக்கு இங்க ஒரு பவுல்ல 1 கப் அளவு பால் எடுத்துறேன். இது வந்து 200 ml. நம்ம கை பொறுக்குற சூட்டால இருக்கணும். அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடா இல்லனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா வேணும்னா ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து விட்டாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மெயினா பார்க்க வேண்டியது கை பொறுக்குற சூட்ல இருக்கணும் பால், சர்க்கரை இது ரெண்டும் இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஈஸ்ட் வந்து நமக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா நுரையா பொங்கி வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் மெஷரிங் எடுத்திருக்கேன். அதே கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப் பாலுக்கு வந்து 2 கப் மைதா சரியாக இருக்கும். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஈஸ்ட் பாலை வந்து சேர்த்து விட்டுடலாம். அதில் அடியில் சர்க்கரை கரையாமல் இருந்தால் அந்த சர்க்கரையும் சேர்த்து விட்டுருங்க. இந்த சுகர் மட்டும்தான் நம்ம இனிப்புக்காக போடுறது, மற்றபடி வேறு சர்க்கரை எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன். அதாவது சூடாக இருக்கக்கூடாது, நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் வெண்ணெய். இதை சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த மாவு வந்து நமக்கு நல்லா கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் குழப்பாக தான் இருக்கும். பன்னுக்கு அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவும் நமக்கு சேர்க்க தேவையில்ல. அதனால் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி 1.5 ல இருந்து 2 மணி நேரம் வரையும் அப்படியே ஊற விட்டுடலாம். நமக்கு டபுள் ஆகி வரணும், அது வரையும் ஊற வச்சிடலாம். இப்போ இங்கே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்ச அளவை விட நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ஊறி போய் வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே ரஃப்பாக வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு சப்பாத்தி கட்டை வச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுலாம். இதில் நம்ம பிசைஞ்சு வச்ச பேட்டர் எடுத்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் பன்னும் நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு பன்னும் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை பிரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நம்ம பூரிக்கு பிடிக்கிற மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னு வந்து ஊறி வேகுந்து வரும்போது நல்லா பெருசாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே பிரித்து பிடிச்சி எடுத்தாச்சு. இதை வந்து பேக் பண்ணுற டின்னை வந்து நம்ம நெய் இல்லைன்னா வெண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா தடவி எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னையே க்ரீஸ் பண்ணி அதுலேயே உருண்டையை வைங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டையை கையில் எடுத்து நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க. இதை எந்த கிராக்கும் இல்லாத நல்லா ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த கிராக்கும் இருக்கக்கூடாது, விரிசல் இல்லாத பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச டின்னில் வச்சுக்கலாம். நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வைங்க. அப்போ தான் நமக்கு ஊறி வரும்போது பேக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மறுபடியும் எடுக்கக்கூடாது அதை. அதே போல் இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு ஊறி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு அது 1/2 hour நம்ம வந்து இதை அப்படியே ஊற விடுவோம். அப்போ பெருசாகி வரும். அப்போவும் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுலாம். நல்லா ஊறி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை
இப்போ இங்கே 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச சைஸை விட நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. எந்த ஸ்பேஸும் இல்லாத நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உப்பு போடாத பேக் பண்ணுறேன். நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச பன் டீனை வந்து இதில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இங்கே 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்ல மேலே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அது பார்த்தாலே நமக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போதே வெண்ணெய் இல்லைனா நெய் வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் ப்ரெட்டு வாசமாக சாப்பிடும்போது. இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து எடுத்து பிரிச்சுக்கலாம். அதனால் நல்லா இப்போ ஆற விட்டுருங்க. இப்போ பன்னு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். இதை இப்போ பிரித்து எடுத்துடலாம். நல்லா அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்து நமக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளோட பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்காது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். அந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தானே தவிர மற்றபடி நமக்கு டைம் எதுவும் இதில் அதிகமாக ஆகாது. ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.